ஆப்பிள் மரத்துலேருந்து ஆப்பிள் பறிச்சாச்சு. எனக்கு வந்து பசிக்கிற நேரத்தில் இங்கே உள்ள ஆப்பிளில் தான் பறித்து நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். அதாவது கழுவிட்டு சாப்பிடணும், ஏன்னா மருந்து அடிச்சிருப்பாங்க. உள்ளே வந்து தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு இருக்கு. கழுவிட்டு நம்ம வந்து எவ்வளோ ஆப்பிள் வேணாலும், 1 இல்லை 2 இல்லை 3 இல்லை 4 இல்லை, அங்கே பார்த்தீங்கன்னா ஆப்பிள் மரத்துலேருந்து கொட்டியே கிடக்கு ஆப்பிள், அதுலேருந்து நம்ம பொறிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஃப்ரெஷ்ஷாக வேணும் அப்படின்னா ஆப்பிள் மரத்துலேருந்து கூட பறிச்சிக்கலாம். உள்ளே கேட்கறதுக்கு ஒரு ஆள் கூட கிடையாது. ஹலோ ஹாய். இந்த இருக்கு பாருங்க, இதில் தான் நம்ம உள்ளே தங்க போகிறோம். கதவை திறந்துட்டு உள்ளே வந்து டென்ட்டு போட்டு தான் தங்கணும். ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம சேஃப்டி முக்கியம். ஏதாவது பாம்பு ஏதாவது வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது இதில், இந்த இடத்துல. அதனால தான் நான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பூட்டி தான் இருக்குது. ஆனால் இது ஒன்று மட்டும் தான் திறந்துருச்சு. இங்கே தான் தங்க சொன்னாங்க. இந்த ஸ்ட்ரீட் வந்து மேலே ஏறுறதுக்கான வழி இல்லைன்னு நினைக்கிறேன். நம்ம தப்பாக வந்துட்டோம். இருந்துமே போய் பார்ப்போம், ஏதாவது பார்க்குறதுக்கு கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நேபாளி கல்ச்சரு, இவங்க மக்கள்லாம் சந்திக்க முடியுதான்னு பார்ப்போம். இங்கே பார்த்தீங்களா கோழி. ஆனால் இது வந்து ரியல், நீங்கள் பார்க்குறீங்கல்ல, இது வந்து ரியலு. ஆனால் இது உயிரோட பார்க்குறதுக்கு உயிரோட உள்ளது கிடையாது, சும்மா ஒரு பொம்மை மாதிரி. ஆனால் மற்ற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரியல். இது வந்து யாக்கோட கொம்பு, யாக்கோட அந்த மண்டை எல்லாமே அதுதான் ரியல். வெல்கம் டு தமிழ் டூரிசம் கிரியேஷன்ஸ். பின்னாடி தெரியுதுல ஒரு ஹோட்டல். இந்த ஹோட்டலில் தான் நம்ம நேற்று நைட்டு தங்கியிருந்தோம். சரியான மழை இடி மின்னல்லாம் வந்துட்டு இருந்தது. சரின்னு இந்த ஹோட்டல் எடுத்து தங்கியிருந்தோம். ஹோட்டலுக்கான காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1200 ரூபா இருந்தது நேபாளி ருபீஸில். ஹோட்டல் ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாகவே இருந்தது. சாப்பாடும் ரொம்ப சூப்பராக இருந்தது. வீடியோ புதுசாக பார்க்குறவங்களுக்கு நான் ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். நம்ம இப்போ நேபாளில் முக்திநாத் போகிறதுக்கான வழியில் இருக்கோம். காந்தருக்குலேருந்து இங்கே தாட்டோபானி வரையும் 4 நாள் வந்து காட்டுக்குள்ளேயே நடந்து வந்தோம். வீடியோ பார்க்காதவங்க போய் பாருங்க, செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இங்கேருந்து நம்ம இப்போ முக்திநாத் போகணும். முக்திநாத் போகிறதுக்கு பஸ்ஸு கிடைக்கும். பஸ் வந்து இந்த வழியில தான் வரும். பாருங்க, இந்த ரோடு தான் அது முக்திநாத் போகிறதுக்கான ரோடு. ஆனால் பஸ்ஸுக்கான காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1200 ரூபா வரும்னு சொல்கிறாங்க. இதுவே நம்ம வந்து டாக்ஸியில் போனோம்னு வச்சுக்கலாம், கிட்டத்தட்ட 2500 நேபாளி ருபீஸ் வாங்குவாங்க. அது நம்ம பட்ஜெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒத்து வராது, ரொம்ப ஹைஃபைவாக இருக்குது. அப்படிங்கிறதுனால நான் வந்து பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த மாதிரி வந்து வண்டி போயிட்டுருக்கு. நான் விசாரித்து பார்த்ததில் இவங்க வந்து 2000 ரூபா 2500 நேபாளி ருபீஸ் வாங்குறாங்க. ரொம்ப தூரம்லாம் இல்லை, ஆனால் அதுக்காக நம்ம வந்து பஸ்லேயே போயிடலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருக்கேன். நேபாளி டைம் வந்து 9:40 ஆகுது. கிட்டத்தட்ட 10 மணி 10:30 கிலோ வந்து பார்த்தீங்கன்னா பஸ் வரணும். அப்படி வரல அப்படின்னா நமக்கு இன்னும் லேட் ஆகிட்டே போயிட்டுருக்கோம். சில பேர் சொல்கிறாங்க பஸ்ஸுக்கான டைமிங் இங்கே வந்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. போக்ராலேருந்து எப்போ வண்டி எடுத்துகிட்டு வர்றாங்களோ அந்த டைம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. போக்ராலேருந்து இங்கே வர்றதுக்கு கிட்டத்தட்ட ரொம்ப தூரமாகுங்க. ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் அந்த மாதிரி டைம் எடுக்கும் இந்த இடத்த வந்து தாட்டோபானியை ரீச் ஆகிறதுக்கு. கொஞ்சம் தூரம் அப்படியே நடந்து வந்துட்டு இருந்தேன். இங்கே வந்து வெல்கம் டு நேச்சுரல் ஹாட் ஸ்ப்ரிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. ஹாட் வாட்டர் வந்து கிடைக்கும்னு நினைக்கிறேன், அதாவது குளிக்கிறதுக்கு. ஹாட் ஸ்ப்ரிங் இன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஹாட் ஸ்ப்ரிங் இன்னுங்கிறது நம்ம ஹோட்டலுக்கு பின்னாடி உள்ளது இந்த நேச்சுரல் ஹாட் ஸ்ப்ரிங்கு. அன்னபூர்ணா டு தாத்தோபானி. ஸோ ஃபாரினர்ஸ்க்கு வந்து நேபாள் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா நேபாளி ருபீஸ்க்கு 50 ரூபா வேணுமோ நேபாளி சிட்டிசனுக்கு. இதுவே ஃபாரினர்ஸாக இருந்ததுன்னா எவ்வளோது? நேபாளி சிட்டிசன் அண்ட் ஃபாரினர்ஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா 50 ரூபா தானா? இல்லை, ஃபாரினர்ஸுக்கு வந்து 150 ருபீஸ். நமக்கு வந்து 150 ருபீஸ் வாங்குவாங்க. நேபாளியில் உள்ளவங்களுக்கு 50 ரூபா. ஆமாங்க, ஹாட் வாட்டர் வருது அங்கே பாருங்கள். ஸோ இங்கே இருக்கிற குளிருக்கு வந்து இந்த மாதிரி ஹாட் வாட்டரில் குளிக்கலாம் அப்படின்னா இங்கே வந்து குளிக்கலாம். ஆனால் நல்ல குளிர், பயங்கரமான குளிர் நைட்டெல்லாம். எந்த பஸ்ஸுமே வந்த பாடில்லை. ரொம்ப நேரமாக நின்றுட்டுருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவர் ஆச்சு இங்கே தான் நின்றுட்டுருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து மார்ஃபா அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போயிடலாம். ஏன்னா மார்ஃபாவில் இந்த நேபாளோட அதாவது பழமையான கலாச்சாரம், அந்த ஸ்டோன் ஹவுஸ் எல்லாம் சொல்லுவாங்கள்ல, வீடு வந்து கல்லிலே அடிக்கடி கட்டியிருப்பாங்களா, அதெல்லாம் நிறைய பார்க்கக்கூடியதாக இருக்கும்னு சொன்னாங்க. சரி, அதனால் நான் வந்து ஃபஸ்ட்டு மார்ஃபா போயிடலாம்னு சொல்லிட்டு பிளான் போட்டுட்ருக்கேன். மார்ஃபா போனதுக்கப்புறம் அங்கே வந்து நம்ம முக்திநாத் போகலாம். நம்ம ஒரே இடத்துல நின்றுட்டு இருந்தோம்னா வேலைக்கு ஆகாதுங்க. அதனால தான் கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டுருக்கேன். வர்ற வழியில் ஏதாவது ஒரு பைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டபுளாக தான் போயிட்டுருக்காங்க. யாராவது வந்தாங்க அப்படின்னா லிஃப்ட்டு கேட்கலாம். அப்படி இல்லைன்னா பஸ் வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகும்னு நினைக்கிறேன். நானும் கிட்டத்தட்ட 1 ஹவர் நின்று பார்த்துட்டேன். ஹோட்டல் நேச்சுரல் ஸ்ப்ரிங் ப்ரைவேட் லிமிடெட். அங்கே எல்லாத்துக்கும் ஒரே நேம் யூஸ் பண்ணுறாங்க. அங்கே நம்ம பின்னாடி தங்கியிருந்த ஹோட்டல் வந்து ஹோட்டல் நேச்சுரல் ஸ்ப்ரிங்கு, இங்கே உள்ளது நேச்சுரல் ஸ்ப்ரிங்கு ப்ரைவேட் லிமிடெட். ஸ்டார் ஹோட்டலாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப பெரிய ஹோட்டலாக இருக்குது, லக்ஸரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்களா ஹெலிபேட் வந்து இறங்குறதுக்கு ஹெலிபேட் வந்து இங்கே இருக்குது. ஏதாவது அர்ஜென்ட் அப்படின்னா ஹெலிகாப்டர் இங்கே வரும்.
ஓகே, பஸ்ஸு கிடச்சிருச்சு. ஆனால் சரியான கூட்டமாக இருக்குது. பாருங்களேன் எந்த அளவு கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு. சீட்டு கிடைக்கல, அதனால் நின்றுட்டு போயிட்டுருக்கேன். நம்மளோட திங்ஸ் எல்லாம் இங்கே கீழே காலுக்கு அடியில் இருக்குது. இடம் கொஞ்சம் கூட இல்லை பாருங்க. வெறும் 44 கிலோமீட்டர் தான் மார்ஃபா. ஆனால் அதுக்கான டிக்கெட் எவ்வளோ தெரியுமா? 500 ரூபா ஆகிட்டாங்க நேபாளி ருபீஸில். ஸோ அது மாதிரி மறுபடியும் கேட்டு பார்த்தேன் 500 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் 500 ரூபாய் தான் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இங்கேருந்து முக்திநாத்துக்கு எவ்வளோன்னு கேட்டால் 1200 அப்படிங்கிறாங்க. நம்ம வந்து ஃபுல்லாக அங்கேருந்து ஏறினாலும் வந்து 1200 தான். இங்கே பாதியிலேருந்து இங்கேருந்து ஏறினாலும் 1200 தான். சாப்பிட்றதுக்காக ஒரு இடத்துல நிப்பாட்டிருக்காங்க. ஏன்னா பஸ் வந்து ரொம்ப தூரத்தில் லாங்லேருந்து வருதுல்ல, அதனால். இப்போ இந்த தாட்டோபாணிலேருந்து முக்திநாத் போகிறதுக்கு வந்து 1200 அப்படிங்கிறாங்க. அப்போ போக்ராலேருந்து இங்கே எவ்வளவு வாங்குவாங்க ஃபஸ்ட்டு கேட்டு பார்க்கணும். ஏன்னா போக்ராலேருந்து இங்கே முக்திநாத்துக்கு தான் 1200 அப்படின்னு சொன்னாங்க. ஒருவேளை எனக்கு தெரிஞ்சு இந்த கண்டக்டர் வந்து சீட்டிங் பண்ணுறாரு அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா டிக்கெட்லாம் எதுவுமே கொடுக்கல, டிக்கெட்லாம் இல்லை அப்படின்ட்டாரு. அதனால் எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குது. நான் போகிறது தாட்டோபாணிலேருந்து முக்திநாத் கூட கிடையாது, தாட்டோபாணிலேருந்து மார்ஃபா அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு தான் போகிறேன். அதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா 500. ஸோ இந்த லொக்கேஷன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ரோடு வந்து அப்படியே மேலே அப்படியே ஏறி போயிட்டுருக்கு. நம்ம அங்கெல்லாம் வந்து நடந்து வந்தோம், அவ்வளோதான், செத்தே போயிடுவோம், அவ்வளோதான். ஸோ கைஸ் நம்மளும் இங்கேயே சாப்பிட்டு போயிடலாம். ஏன்னா அங்கே போயிட்டு மார்ஃபாவில் என்ன கண்டிஷன் எப்படி இருக்குன்னு தெரியாது, டைம் இருக்கா என்னன்னு கூட தெரியாது. அதனால் இங்கேயே சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பாருங்கள் பஸ்ஸில் வந்தவங்க எல்லாருமே இங்கே தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இதுதாங்க ஆர்டர் பண்ண சாப்பாடு. நேபாளி வெஜ் தாலின்னு சொன்னேன். வெஜ் தாலியில் என்னென்ன வச்சுருக்காங்கன்னா இந்த மாதிரி சின்ன கீரை மாதிரி வச்சுருக்காங்க. இது வடகம், இதெல்லாம் என்னென்னு தெரில. சாப்பிட்டு முடிச்சாச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு பஸ்ஸுக்காக வெயிட்டிங். இன்னும் அவங்களாம் என்ன சாப்பிட்டு முடிக்கல, நம்ம கொஞ்சம் சீக்கிரமே சாப்பிட்டு முடிச்சாச்சு. பஸ் எடுத்ததுக்கப்புறம் நேராக வந்து மார்ஃபா தான். மார்ஃபா கிட்டத்தட்ட வெறும் 44 கிலோமீட்டர் தான் சொல்கிறாங்க, ரொம்ப கிட்ட தான் இருக்குது. மார்ஃபா போனதுக்கப்புறம் அங்கே ஒரு நாள் ஸ்டே பண்ணுறோம். திருப்பி அங்கே உள்ள மக்கள்லாம் சந்திக்கிறோம். அந்த கிராமத்தெல்லாம் நல்லா சுற்றி பார்க்குறோம். சுற்றி பார்த்துட்டு மறுபடியும் ஜாம்சன் வழியாக போயிட்டு மறுபடியும் அங்கே முக்திநாத் போகணும். வெளியில் வந்து பர்மிட் செக் பண்ணாங்க. பர்மிட்டை காட்டிட்டு மறுபடியும் ஸ்டாம்ப் அடிச்சுட்டு பஸ்ஸு கிளம்பிட்டு இருக்கு. இங்கே பாருங்கள், நம்ம வந்து மார்பா வில்லேஜ் வந்து ரீச் ஆயாச்சு. கிட்டத்தட்ட 2 மணி நேரம் வந்து கிட்டத்தட்ட 2 to 2.5 மணி நேரம் ஆனிச்சு மார்பா வில்லேஜ் வர. எங்கேருந்து அப்படின்னா தாட்டோபாணிலேருந்து மார்பா வில்லேஜ் வர. இந்த மார்பா வில்லேஜ்லேருந்து நம்ம வந்து கொஞ்சம் ஒரு 2 மணி நேரம் வந்து ட்ரெக் பண்ணி போகணும். ட்ரெக் பண்ணி போனதுக்கப்புறம் ஒரு ஊர் வரும். அதாவது மார்பா அப்படிங்கிறது இங்கேருந்து ஆரம்பிக்குது. ஆனால் நிறைய வீடுகள் கிராமங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சைடு தான் இருக்குது. ஸோ அந்த கிராமத்துக்கு தான் நம்ம இப்போ போகிறோம். அதுவும் 2 மணி நேரம் வந்து ட்ரெக் பண்ணி போகலாமா? இங்கே பாருங்கள், வெல்கம் டு மார்பா வில்லேஜ். டெம்பரேச்சரு 0 டிகிரி செல்சியஸ்னு காமிக்கிறாங்க. ஆனால் அவ்வளோ இது கிடையாது. 0 டிகிரி செல்சியஸ்னால் நேரம் வந்து பயங்கரமான குளிராக இருக்கும். குளிர் இருக்குது, ஆனால் வந்து எவ்வளோ குளிர் இருக்குன்னா ஒரு மிதமான அளவு குளிராக இருக்குது. ஜாக்கெட் போடாத அளவுக்கு குளிராக இருக்குது. ஆப்பிள் வந்து எவ்வளோது காய்ச்சிருக்கு பாருங்களேன். க்ரீன் கலரில் இருக்குது. இது வந்து க்ரீன் ஆப்பிளாக என்னென்னு தெரில, ஆனால் நிறைய இருக்குது. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக வந்து ஆப்பிள் மரம் தான். இங்கே பாருங்கள், ஆப்பிள்லாம் வந்து நிறைய வந்து விற்கிறாங்க. எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டு பார்ப்போமா? ஹலோ, பாலித்தீனில் கிலோ கணக்கில் விற்பாங்க. நம்ம எப்படி காஷ்மீரில் பார்த்தோமோ அதே மாதிரி கிலோக்காக விற்பாங்க அப்படி தான் நினைக்கிறேன். கோய் ஹே கியா பாய்? கடையில் யாரும் இல்லை, நம்ம கூப்பிட்டு பார்த்தாச்சு யாரும் இல்லை. சரி வாங்க அப்படியே போவோம், டைம் ஆகிட்டே போயிட்டு. ஸோ இங்கே பாருங்கள், ஆப்பிள் மரத்தை வந்து கொஞ்சம் கிட்ட இருந்து காட்டுறேன். இங்கே பார்த்தீங்களா? கீழே வந்து நிறைய கொட்டியிருக்கு. நம்ம ஊர்லலாம் மாமரத்துலேருந்து வேஸ்ட்டாக வந்து மாங்காய்லாம் விழும்ல, அது மாதிரி அப்படியே நிறைய கொட்டியிருக்கு. ஸோ நமக்கு எக்ஸாக்டாக வந்து அந்த லொக்கேஷன் தெரியாது, எந்த இடத்துல இந்த மாதிரி ஸ்டோன் ஹவுஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விசாரித்து தான் போக வேண்டியதாக இருக்குது. இங்கே யாராவது மக்கள் இருந்தாங்கன்னா விசாரிப்போம். அவங்களுக்குமே தெரிய மாட்டேங்குது. ஏன்னா நம்ம யூடியூப் எடுத்து காட்டினா தான் அந்த இடம் வந்து கரெக்டாக வந்து கண்டுபிடிக்கிறாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ ஒரு ஆப்பிள்னு. एप्पल के जी कितने में देते हो? 5 kg? हाँ, 180. अच्छा, नेपाली रुपीस में 180 5 kg. ஸோ 5 கிலோ வந்து 180 ருபீஸ் கொடுக்குறாங்க நேபாளி ருபீஸில். அப்படின்னா நம்ம ஊர் காசுக்கு இது வந்து சும்மா ஒரு 70 ரூபா 80 ரூபா தான் வரும். அதுவும் 5 கிலோ.
ஆப்பிள் இங்கே உள்ளது பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய பெரிய ஆப்பிளாக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ கம்மியான ரேட்டு கொடுத்துருக்காங்கன்னு. இங்கே பாருங்களேன் நிறைய இருக்குது ஆப்பிள். இங்கே பாருங்கள் நம்ம வந்து 180 ரூபா தான் 5 கிலோ வாங்கிட்டு கூட வச்சுக்கலாம். இது வந்து அந்த யாக்கோட முடி பாருங்க, அந்த கொம்போடவே உடைச்சிருக்காங்க பாருங்க, அந்த கொம்பெல்லாம் இருக்கு அப்படியே. இங்கே பாருங்க யாக்கோட தோலை பாருங்களேன், பாருங்க காஞ்சிட்டு இருக்கு. நீங்கள் இந்த நேபாளில் உள்ள கலாச்சாரங்கள் மக்கள்லாம் எப்படி இருக்காங்க, வீடுகள்லாம் எப்படி இருக்குது, அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இந்த நேபாளில் உள்ள மார்ஃபா அப்படிங்கிற ஒரு வில்லேஜுக்கு வந்துருங்க. இந்த மார்ஃபா வில்லேஜில் நீங்கள் வந்து நிறைய விஷயங்களை பார்க்கலாம். திபெத்தியன் கல்ச்சரை பார்க்கணுன்னா இங்கேருந்து வந்து ஒரு 4 கிலோமீட்டர் நம்ம வந்து நடந்து ட்ரெக் பண்ணி போகணும். அந்த இடத்து வில்லேஜுக்கு போனோம்னு வச்சுங்களேன், திபெத்தியன் கல்ச்சரை பற்றி ஃபுல்லாக பியூராக நம்ம வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இங்கே உள்ள இந்த வீடு அமைப்பு இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே பார்த்துங்க அங்கிள் உட்காந்துருக்காங்க. ஹலோ அங்கிள், கேசேவோ ஸோ இங்கே பாருங்கள், இவங்க வந்து திபெத்தியன் ஸ்டோர் ஒன்று இருக்குது பாருங்களேன், ஷாப்பு. ஸோ இங்கே திபெத்தியன் ஷாப் ஒன்று இருக்குது. இங்கே வந்து திபெத்தியனில் உள்ள அந்த கலாச்சாரம் படி இவங்களோட பொருட்கள்லாம் வந்து எல்லாமே கிடைக்கும். நைட் நேரத்தில் இன்னும் நல்ல வெளிச்சமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. அந்த இடத்துல லைட் போட்டு பார்க்குறதுக்கு ஒரு அழகாக இருக்கும் அந்த இடம் அப்படிங்கிறாங்க. நைட் நேரத்தில் நம்ம வந்து இங்கே இருக்க முடியாது. அப்படி இருந்தோம் அப்படின்னா அந்த விஷயத்துலாம் நிறைய நான் இதை காமிக்கிறேன். हाय ब्रो। हेलो हेलो हेलो, बढ़िया बढ़िया। अच्छा आप गुजराती हो क्या? नहीं गुजराती नहीं हूँ, नेपाल से हूँ। नहीं आपने केमचो बोला। हाँ केमचो नहीं चलता है ना थोड़ा बहुत। क्या बात कर रहे हो? नहीं आप तो लग रहे हो गुजराती हो। हाँ इधर का ड्रेस है इसलिए लगाया हूँ। क्या ब्लॉग है आपका? ब्लॉग है क्या? हाँ 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 अच्छा चलिए ओके। क्या ब्लॉग है, नाम नहीं पता है। கேம்சோ அப்படின்னா குஜராத்தில் எப்படி இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். அவங்க வந்து அவங்களோட மதர் டேங்காக தான் நினைக்கிறேன். டக்குன்னு வந்து கேம்சோ அப்படிங்கிறாங்க பாருங்கள். கேட்டதுக்கு நான் வந்து குஜராத்தி இல்லை அப்படிங்கிறாங்க. ஆனால் அவங்க வந்து டூரிஸ்ட்டு குஜராத்லேருந்து தான் வந்திருக்காங்க. ஏன்னா திடீர்னு யாருக்கு வந்து அந்த மாதிரி ஒரு மதர் டேங்க் வந்து டக்குன்னு இப்போ நம்ம யாராவது பார்த்தோம்னா வச்சுங்களேன், டக்குன்னு எப்படி இருக்கீங்க அப்படின்னு தானே சொல்லுவோம். அது மாதிரி தான் அவங்களும். இது வந்து ரியல் யாக்குங்க, ரியல் யாக்கோட அதாவது தோல். இங்கே பாருங்க, இட்ஸ் ரியல். கண் இருந்தது, தோலை மட்டும் அப்படியே எடுத்து வச்சுருக்காங்க காய வச்சு. நம்ம வந்து லாஸ்ட்டாக அந்த நாகாலாண்டு சைடெலாம் பார்த்துருந்தோம்ல, அவங்களோட எருமை மாடெல்லாம் இது மாதிரி வச்சுருந்தாங்களே, அது மாதிரி வச்சுருக்காங்க. இந்த கிராம மக்கள்லாம் வந்து இந்த மாதிரி அந்த தெரு ஓரத்தில் வந்து உட்காந்துருக்காங்க பாருங்களேன். நம்ம ஊரில் எப்படி கதை அடிப்போமோ அது மாதிரி உட்காந்து கதை அடிச்சிட்டு இருக்காங்க. செமையாக இருக்குது இந்த தெரு. இது வந்து பார்த்திங்கன்னா டூப்ளிகேட்டு கிடையாதான். வரும்போது இன்னொரு இடத்துல விசாரிச்சுட்டு வந்தேன். அதாவது எப்படின்னா அந்த யாக்கு இருக்குல்ல, அந்த யாக்கோட வந்து தோல் எடுத்து உள்ளே உள்ளதெல்லாம் உலர்த்தி காய வச்சு அது மேலே வந்து தோலை போட்டு வச்சுருக்காங்க. அதாவது டூரிஸ்ட்டுக்காக இந்த மாதிரி வச்சுருக்காங்க. ஆனால் இது வந்து ரியல், நீங்கள் பார்க்குறீங்கல்ல, இது வந்து ரியலு. ஆனால் இது உயிரோட பார்க்குறதுக்கு உயிரோட உள்ளது கிடையாது, சும்மா ஒரு பொம்மை மாதிரி. ஆனால் மற்ற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரியல். இது வந்து யாக்கோட கொம்பு, யாக்கோட அந்த மண்டை எல்லாமே அதுதான் ரியல். இவங்க வந்து மேலே ஏறி உட்கார்றதுக்கு காசு வாங்குவாங்க. ஹாய் ப்ரோ. அங்கே பாருங்கள் ஒருத்தவங்க வந்து ட்ரெஸ் போட்டிருக்காங்கல்ல, அது வந்து நேபாளியோட அந்த ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸு. கிட்ட போய் காட்டுறேன். இன்னும் வந்து போயிட்டே இருக்குது இதோட வழி. எவ்வளோ தூரத்தில் ஸ்டாப் ஆக போகுதுன்னு தெரில. ஒரு 5 நிமிஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் ஆகிடும் அப்படின்னு சொன்னாங்க. இங்கே பாருங்களேன், புத்திஸ்ட்டு மோனோஸ்டெரி, அதாவது பார்த்திங்கன்னா புத்திஸ்ட் டெம்பிள் ஒன்று மேலே இருக்குது.
த வியூ ஃப்ரம் த டாப் இஸ் பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க அங்கே பாருங்கள். யாக்கோட அந்த தோல் ஸோ இந்த வழி கூட வந்து ஜாம்சன் வந்து போகிறதுக்கான வழி அப்படிங்கிறாங்க. ஆனால் எவ்வளோ தூரம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரில. அந்த டீட்டெயில்ஸ் வந்து கிளியராக கேட்டதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். அப்படி நம்ம போகிறதுக்கான வழி இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம இது வழியாக நடந்து கூட போகலாம். இதில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா வீடுகள் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். மக்கள் வந்து அதிகம் இல்லை அப்படின்னா அந்த இடத்துல போய்ட்டு நம்ம மாட்டிப்போம். கேட்டுட்டு போகணும் வீடுகள் வந்து பக்கத்தில் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. ஃபுல்லாக ஏதோ ஆப்கானிஸ்தான் நம்மலாம் வீடியோவில் பார்ப்போம்ல, ஆப்கானிஸ்தானில் உள்ள அந்த ஒரு அட்மாஸ்பியர் மாதிரி தெரியுது பாருங்க. இது எல்லாமே வீடுகள் தான் அப்படிங்கிறாங்க. இதில் வந்து தண்ணி போயிட்டுருக்கு பாருங்களேன், நல்ல ஒரு ஆழமாக இருக்குது. இந்த ஒரு வாய்க்கா மாதிரி போட்டிருக்காங்க கான்கிரீட்டில், தண்ணி பெருக்கெடுத்து ஓடிட்டுருக்கு. இது வந்து அவங்களோட அந்த யாக்கெல்லாம் கொண்டாந்து இங்கே வந்து வச்சுப்பாங்க அப்படின்றாங்க. அங்கே இருக்காங்கல்ல ஒருத்தவங்க, அவங்க தான் சொன்னாங்க. இப்போ அந்த டீட்டெயில்ஸ்லாம் அவங்கள்ட்ட தான் கேட்டேன். யாக்கு அவங்களோட அந்த ஆடுகள்லாம் இருக்குல்ல, அதை கொண்டாந்து இந்த மாதிரி இடத்துல வச்சுப்பாங்களாம். அவங்களோட வீடுகள் இதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா அந்த மக்களோட வீடுகள் ஆரம்பிக்குது. இப்போ நீங்கள் பார்த்தது வீடுகள் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டலு, அந்த ரெஸ்டாரண்ட்டு, ஷாப்பு, அந்த மாதிரி வந்து நீங்கள் இவ்வளோ நேரம் பார்த்தது நான் காமிச்சது. இப்போ மக்களோட வீடுகள்லாம் வந்து நான் காமிக்கிறேன். இங்கே பாருங்களேன், இது வந்து தண்ணி போகிறதுக்கு எவ்வளோ ஒரு அழகாக வந்து கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள். இங்கே பார்த்தீங்களா, இதோட சுவர் வந்து இங்கே இருக்குது. தண்ணி வந்து அந்த வீட்டு நடுவில் வந்து போயிட்டுருக்கு பாருங்கள். இந்த பாறை கற்களை வச்சு கட்டியிருக்காங்க. கட்டியிருந்தாலுமே இந்த பார்த்தீங்களா, இது வந்து இடையில வந்து இந்த மரம் வந்து வச்சுருக்காங்க, மரக்கட்டையை வச்சு கட்டி வச்சுருக்காங்க. பாருங்கள், உள்ளே தண்ணி போயிட்டுருக்கு தெரியுது. ஃபுல்லாக வந்து இவங்க அந்த சுவர் ஃபுல்லாகவே இந்த மாதிரி தான். ஸோ இது வந்து புத்திஸ்ட் டெம்பிள் ஒன்று. மேக்ஸிமம் வந்து அங்கே வீடியோ எடுக்க விட்றாங்களா என்னென்னு தெரில. முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் வீடியோ எடுக்க. அப்படி அவங்க யாராவது சொன்னாங்க அப்படின்னா நான் வந்து கேமரா ஆஃப் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள், முதலே சொன்ன மாதிரி இந்த வியூ ஃப்ரம் த டாப் இஸ் பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ நம்ம அந்த டாப் சைடு போய்ட்டு அந்த பியூட்டிஃபுல் வியூவை வந்து பார்ப்போம். ஆப்பிள் பாருங்கள், கிட்ட இருக்குது. பறிச்சா கூட யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். யாருமே இதை கண்டுக்கிறதே இல்லை. இங்கே பார்த்தீங்களா ஆப்பிளை, மேலேருந்து வியூவும் அல்டிமேட்டாக இருக்குது. ஆனால் என்ன, காற்று தான் அடிக்குது. வாவ், இங்கே பாருங்கள், டாப் வியூலேருந்து பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு. வாவ், என்ன அழகாக இருக்குன்னு பாருங்கள். செம வியூ. அப்படி இந்த சைடு பாருங்கள், இந்த சைடும் காட்டுறேன். இங்கே பாருங்களேன், நம்ம வந்து கீழேருந்து பார்த்தோம்ல குட்டி குட்டி வீடுகள், அதெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் டாப் வியூலேருந்து பார்க்குறதுக்கு. இதெல்லாம் தெரியுதுல்ல, இதெல்லாம் என்ன தெரியுமா, விறகை வந்து இவங்க வந்து அடுக்கி வச்சுருக்காங்க. அதாவது மரக்கட்டையை துண்டு துண்டாக வெட்டி இது மாதிரி இந்த பாருங்கள் இப்படி தெரியுதுல்ல, இது எல்லாமே விறகு கட்டை மேலே அடுக்கி வச்சுருக்காங்க. ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் விறகு அந்த இதை தான் அடுக்கி வச்சுருக்காங்க. நான் கூட டக்குன்னு பார்க்கும்போது அது ஏதோ ஸ்டோன் மாதிரி தெரிஞ்சுது, ஆனால் அது ஸ்டோன் கிடையாது, அது ஃபுல்லாக வந்து அந்த வுட்டு. இது டெம்பிள் உள்ள சைடு அற்புதமாக இருக்குது. நான் போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு அப்படியே இந்த இடத்த காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு போய்ட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நான் மேலெல்லாம் இன்னும் ஏறலாம், அதெல்லாம் ஃபுல்லாக மேலே எல்லாத்தையும் சுற்றி பார்க்கலாம்.
இன்னும் அப்படியே இந்த ஸ்ட்ரீட் வழியாக நம்ம நடந்து போயிட்டு இருந்தோம்னா வேறு வேறு லொக்கேஷன் வந்து நிறைய இருக்குது. நம்ம இன்னொரு லொக்கேஷன் வந்து மேலே போய் அதுலேயும் ஏறி பார்க்கலாம். ஒரு ஸ்ட்ரீட் ஒன்று இருந்தது. இங்கே பாருங்கள், இந்த சைடில் உள்ள ஸ்ட்ரீட்டு தான் சொல்கிறேன். இந்த ஸ்ட்ரீட் வந்து மேலே ஏறுறதுக்கான வழி இல்லைன்னு நினைக்கிறேன். நம்ம தப்பாக வந்துட்டோம். இருந்துமே போய் பார்ப்போம், ஏதாவது பார்க்குறதுக்கு கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நேபாளி கல்ச்சரு, இவங்க மக்கள்லாம் சந்திக்க முடியுதான்னு பார்ப்போம். இங்கே பார்த்தீங்களா, கோழி சொல்கிற கோழி நிறைய அடைச்சி வச்சுருக்காங்க. हेलो, नमस्ते। अच्छा से बनाओ। अच्छे से। यहाँ पे कुछ देखने घर वगैरह ऐसा किसी से मिल सकता है क्या? இந்த சைடும் ஒரு வழி போகுது, சின்ன குறுகலானது. இது எந்த சைடு போகுதுன்னு தெரில, வேணாம் இந்த சைடே போய் பார்ப்போம். ஹலோ, ஏதாச்சும் ஒரு நேபாளி ஹவுஸ் இருந்தது அப்படின்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு பார்த்தா ஒரு வீடுமே வந்து பார்த்திங்கன்னா யாரும் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. வாங்க எங்கள் வீட்டை காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு வீடு இருக்குது. இங்கேயாவது கேட்டு பார்க்கலாம். அக்செப்ட் பண்ணாங்க அப்படின்னா இங்கே வந்து அந்த தேசி தாரு அப்படிம்பாங்க. அதாவது நம்ம ஊர்லலாம் சாராயம்லாம் காய்ச்சுவோம்ல, அந்த மாதிரி ஸ்மெல் வருது. ஏற்கனவே ஒரு இடத்துல வந்து நான் அந்த மாதிரி சாராயம் காட்டியிருந்தேன்ல, அதை வந்து இங்கே யார்ட்டாச்சும் கேட்டு பார்ப்போம். ஏன்னா இந்த நேபாளில் நிறைய இடத்துல அது மாதிரி இவங்களோட அதாவது நாட்டு சாராயம் வந்து காய்ச்சுவாங்க. கேட்டு பார்க்கலாம். என்ன இவ்வளோ பேர் வந்துட்டுருக்காங்க என்னன்னு தெரில. இவ்வளோ பேர் வந்துட்டுருக்காங்க நடந்து. மேலே எதுவும் வீடுகள்லாம் இல்லை, நீங்கள் திரும்பி போங்க அப்படிங்கிறாங்க. எல்லாம் அங்கே ஏதோ ஒரு சின்ன கோவில் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். இவங்க போயிட்டு அங்கே உட்காந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். உட்காந்துட்டு சாமி கும்பிட்டு மெதுவாக வருவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்ன டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தரல, ஏன்னா இவ்வளோ பேர் மேலேருந்து வர்றாங்களே. ஹலோ, ஹாய். नमस्ते। ऊपर कुछ नहीं है क्या? गांव का लोग है ना। हाँ हाँ हाँ। एक लड़का बाइक एक्सीडेंट में एक्सीडेंट हो गया। हाँ हो गया वो। हाँ, हाँ, हाँ। उसका डेथ हुआ, इसलिए हम सांत्वना देने के लिए उसके घर में गया। ओके ओके, अच्छा उधर के जाके आ रही हो क्या? हाँ उसके ओके, घर ओके। में जाके आया है। ஓகே ஓகே. அது என்ன ஆச்சு அப்படின்னா, ஒருத்தவங்க வந்து இறந்துட்டாங்களாம். ஸோ இறந்து 3 நாள் ஆச்சு. ஆனால் அந்த மக்கள்லாம் வந்து ஊர் மக்கள்லாம் போயிட்டு அவங்க வீட்டில் வந்து உட்காந்துருந்துட்டு வருவாங்களாம். ஸோ அதுக்காக போயிட்டு அந்த இறந்த வீட்டில் போயிட்டு உட்காந்துருந்துட்டு வர்றாங்க. இப்போ தான் உங்கள்கிட்ட கேட்டேன். ஸோ இதுதான் விஷயமா. நம்ம கூட என்னென்னமோ நினச்சோம், மேலே வந்து ஏன் இவ்வளோ பேர் மேலேருந்து ஏன் இறங்கி வர்றாங்க அப்படின்னு. ஸோ இதுதான் ரீசன். ஸோ நம்ம வந்து மேலே போக வேணாம், இப்படியே திரும்பி போயிடலாம். ஆப்பிள் மரத்துலேருந்து ஆப்பிள் பறிச்சாச்சு. அவங்க எதுவும் சொல்லலை, சும்மா பக்கத்தில் தான் இருந்தது ஒன்று பறித்தேன். அவங்க வீட்டு ஓனர் பார்த்தாங்க, என்ன ஆப்பிள்லாம் பறிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் சொல்லலை. கேட்டேன், கை வைக்கும்போது கேட்டேன், எடுத்துக்கா அப்படின்னேன். பரவாயில்ல எடுத்துக்க அப்படின்னாங்க. பரவாயில்லையே, இந்த மாதிரி வந்து போகிற ஒவ்வொரு வீட்லேயும் நிறைய இந்த மாதிரி இருக்குது, எடுத்து நம்ம பார்த்து பறித்து சாப்பிட்டே போகலான்னு நினைக்கிறேன். என்ன ஆப்பிள் இங்கே வாங்கினோன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, வாங்கலாம். 5 கிலோ 10 கிலோ இந்த மாதிரி விற்றுட்ருக்காங்க. அந்த 5 கிலோ 10 கிலோ வாங்கி வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்? வெயிட்டாக இருக்குது, இதெல்லாம் தூக்கிட்டு நடக்க முடியுமா? அதனால தான் நான் வந்து 5 கிலோ 10 கிலோலாம் வாங்கலை. 1 கிலோ 1/2 கிலோ இது மாதிரி வாங்கலாம். ஆனால் 1 கிலோ 1/2 கிலோ எவ்வளோ தெரியுமா விற்பாங்க? 30 ரூபா 40 ரூபா இந்த மாதிரி தான் விற்றுட்ருக்காங்க. அங்கெல்லாம் விற்றுட்ருக்காங்க. ஸோ ஒன்று எடுத்துக்கிறதுல என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கை வச்சு பறித்தேன், ஒன்றும் சொல்லலை. இப்போ நம்ம மார்பா கிராமத்தில் தான் இருக்கோம். ஆனால் சுற்றிலும் பாருங்கள் இருட்டாக ஆரம்பிச்சிருச்சு. கிட்டத்தட்ட 5:30க்கே இங்கே இந்த மார்பா கிராமத்தில் இருட்டாக ஆரம்பிச்சிருச்சு. மேலே பார்த்தீங்களா மழை வர்ற மாதிரி எவ்வளோ மேகம் வந்து எவ்வளோ ஒரு டார்க்காக இருக்குன்னு. இன்றைக்கி வந்து மழை கண்டிப்பாக பெய்யும். ஏன்னா அங்கே தாட்டோபானிலையும் சரியான மழை பெஞ்சிச்சு.
ஆனால் குளிரும் வந்து பார்த்தீங்கன்னா சரியான குளிராக இருக்கும். ஸோ நம்ம எங்கே தங்க போகிறோம் அப்படின்னா, இங்கே வர்ற வழியில் ஒருத்தர்கிட்ட கேட்டுட்டு வந்தேன், ஆனால் இங்கே எங்கேயாவது தங்குறதுக்கு இடம் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் வந்து பட்ஜெட்டில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு வந்து ஏதாவது தங்குறதுக்கு ஏதாவது இடம் இருந்தால் சொல்லுங்கள், என்கிட்ட டென்ட் இருக்குது, நான் கேம்ப் போட்டுக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க சொன்னாங்க இங்கே ஃபார்ம் ஹவுஸ் இருக்குது, ஆப்பிள் ஃபார்ம் ஹவுஸ். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஆப்பிள் மரம் தான் இருக்கும். இங்கே வந்து கவர்மெண்ட்டோடது இது. இங்கே வந்து நீங்கள் தங்கிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. சரி ஓகே தங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். இங்கே பாருங்கள் இந்த கட்டடம் இருக்குல்ல, இந்த கட்டடத்துக்கு உள்ளே தான் நம்ம தங்க போகிறோம். பார்த்தீங்கன்னா ஏதோ ஆப்கானிஸ்தானில் தாலிபான்கள்லாம் வசிப்பாங்கல்ல, அந்த ஒரு ஃபீல் மாதிரி இருக்குது. அந்த பாருங்கள் அப்படி தானே இருக்குது, அந்த கல் செவரெல்லாம் வச்சு கட்டியிருப்பாங்கல்ல, அங்கே பாருங்கள் கல்லை வச்சு அதே மாதிரி கட்டியிருக்காங்க. உள்ளே தான் நம்ம வந்து போய் இன்றைக்கி வந்து டென்ட் போட போகிறோம். யாருமே கிடையாது, தன்னந்தனியாக, அதாவது சோலோவாக வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு காடு மாதிரி இருக்கும். அந்த சைடு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் மரங்கள் தான் இருக்கும். இங்கே பாருங்கள், எனக்கு வந்து பசிக்கிற நேரத்தில் இங்கே உள்ள ஆப்பிளில் தான் பறித்து நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். அதாவது கழுவிட்டு சாப்பிட்றோம், ஏன்னா மருந்து அடிச்சிருப்பாங்க. உள்ளே வந்து தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு இருக்கு. கழுவிட்டு நம்ம வந்து எவ்வளோ ஆப்பிள் வேணாலும், 1 இல்லை 2 இல்லை 3 இல்லை 4 இல்லை, அங்கே பார்த்தீங்கன்னா ஆப்பிள் மரத்துலேருந்து கொட்டியே கிடக்க ஆப்பிள், அதுலேருந்து நம்ம பொறிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஃப்ரெஷ்ஷாக வேணும் அப்படின்னா ஆப்பிள் மரத்துலேருந்து கூட பறிச்சிக்கலாம். உள்ளே கேட்கறதுக்கு ஒரு ஆள் கூட கிடையாது. ஸோ நம்ம நைட்டுக்கு எனக்கு உணவு வந்து இதுதான், ஆப்பிள் தான். ஃபுல்லாக அங்கே போயிட்டு பறித்து ஏற்கனவே பேக்கில் வச்சுருக்கேன், அதான் சாப்பிட்ணும். ஸோ அங்கே போயிட்டு நம்ம டென்ட் போட்டு இன்றைக்கி தங்க போகிறோம். வாங்க இடம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டுறேன். இங்கெல்லாம் வந்து யாருமே இல்லைங்க, வெறும் தன்னந்தனியாக, வெறும் ஏதோ தனிச்சு விடப்பட்ட ஒரு வீடு மாதிரி இருக்குது. இந்த இருக்கு பாருங்க, இதில் தான் நம்ம உள்ளே தங்க போகிறோம். கதவை திறந்துட்டு உள்ளே வந்து டென்ட்டு போட்டு தான் தங்கணும். ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம சேஃப்டி முக்கியம். ஏதாவது பாம்பு ஏதாவது வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது இதில், இந்த இடத்துல. அதனால தான் நான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பூட்டி தான் இருக்குது. ஆனால் இது ஒன்று மட்டும் தான் திறந்துருச்சு. இங்கே தான் தங்க சொன்னாங்க. இந்த இடத்துல நம்ம வந்து பார்த்திங்கன்னா, ஆனால் உள்ற வழியாக தாழ்பா போகிறதும் இருக்குது. நம்ம உள்ளே போயிட்டு தாழ்பா போட்டுட்டு டென்ட்டை விரித்து டென்ட்டு போட்டு உள்ளே தான் தங்க போகிறோம். ஆப்பிள் மரம்லாம் எங்கே இருக்குன்னு சொல்கிறேன் வாங்க. இந்த பாருங்க எவ்வளோ ஆப்பிள் கொட்டி கிடக்குன்னு. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி மரத்துலேருந்து நம்ம பறிச்சிக்கலாம். இங்கெல்லாம் நிறைய இருக்குது ஆப்பிள். இங்கே பாருங்க, ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான், ஆப்பிள் சாப்பிட்ற மூடே போச்சு. தேவையானது எடுத்து சாப்பிட்டாச்சு. இனிமேல் நம்ம போயிட்டு படுத்து தூங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சு இந்த மார்ஃபா கிராமத்துலேருந்து நம்ம வந்து முஸ்தாங் போனோம். சரி கேஸ், இதோட வந்து முடிச்சுக்கிறேன். காலையில் விலாகை வந்து ஆரம்பிக்கிறேன்.